எவனுக்கே மகிமை உண்டாவதாக. சிந்தனைக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட இன்றைய தலைப்பு புது உடன்படிக்கை. திருவிருந்துல கிறிஸ்துவின் சரீரமாகிய அப்பத்துக்கு எவ்வளவு மகத்துவம் இருக்கோ, திராட்சரசமாகிய கிறிஸ்துவின் ரத்தத்துக்கும் மகத்துவங்கள் இருக்கு. திராட்சரசம் அதாவது கிரேப் வைன். ஏன் கிரேப் வைனை கிறிஸ்துவின் ரத்தமா அங்கீகரிக்கிறோம்னு எனக்கு தெரிந்த சில காரணங்களை சொல்றேன். சிறந்த தெரிந்தெடுக்கப்பட்ட திராட்சை கொலைகளை இயேசுவானவர் எப்படி நொறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டாரோ அதே போல கால்களால மிதிக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தான் திராட்சரசம் எடுக்கப்படுது. இதுல ஈஸ்ட் என்ற ஒரு வகை நுண்ணுயிரை சேர்க்கும் போது திராட்சரசத்துல இருக்கிற சர்க்கரைகள் எல்லாமே ஆல்கஹாலா மாறி வைன் உற்பத்தி ஆகுது. இத ஆண்டவரின் ரத்தம் நம்ம பாவங்களை கழுவி நம்மள புது சிருஷ்டியா மாத்துறது கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். சில நாட்கள் இருட்டறையில இருக்கிற இந்த ரசத்தை வடிகட்டி பெரிய ஓக் மர பேரல்கள் அடைச்சி முதிர்ச்சி அடைய வைக்கிறாங்க. இத ஆண்டவர் மரித்து பாதாள வாசலை மேற்கொண்டு உயிர் தெழுந்ததை உணர்த்துது. நாளாக அந்த வைனோட டேஸ்ட் தரம் எல்லாம் உயர்ந்துகிட்டே இருக்குமா. கிறிஸ்துவின் ரத்தத்தால கழுவப்பட்டு அவருடைய கருவறையில வளரும் போது நம்ம ஆவிக்குரிய ஜீவிதத்தின் தரமும் இப்படிதான் உயரும். சோ இத்தனை உண்மைகளை வெளிப்படுத்துற திருவிருந்து என்னும் புதிய உடன்படிக்கைய அலட்சியம் பண்ணாம அசட்டை பண்ணாம எடுத்துக்கோங்க. ஆமீன்.